லாஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, டேட்டாபேஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பர்டிகுலராக ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் பற்றி பார்க்க போகிறோம், அதுதான் ஜாவா. ஸோ ஜாவானா என்ன? ஜாவான்றது ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அது எதனால ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்றோம் அப்படின்னா, ப்ரோக்ராம் எழுதுற ஹியூமனுக்கும் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும், அதை நம்ம கொடுக்க போற மிஷினுக்கும் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம அதை ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றோம். ஜாவாவை யூஸ் பண்ணி உங்களால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். லைக் மொபைல் ஆப் கிரியேட் பண்ணலாம், டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர்ஸ் கிரியேட் பண்ணலாம், என்டர்பிரைஸ் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் உங்களால ஜாவாவை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண முடியும். ஜாவான்றது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. பிளாட்ஃபார்ம்னா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ஓஎஸ்னு கூட சொல்லுவோம். நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோஸ் இருக்கு, மேக் இருக்கு, எக்ஸெட்ரா. ஸோ நம்ம விண்டோஸில் நம்மளோட கோடை எழுதிட்டு அதை நம்மளால மேக்ல கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரன் பண்ண முடியும். ஸோ என்னதான் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொன்னாலும் ஒரு டூல் கிட்ட டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுதான் என்ன அப்படின்னா JVM.